லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லோக்சபாவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு குறித்து எழுதப்பட்ட கேள்விக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: மேற்கு ஆசியாவில் போர் துவங்குவதற்கு முன்வரை சர்வதேச கச்சா எண்ணெய் விலை சரிவிலேயே இருந்தது. அப்போது $69 இருந்த ஒரு பேரல் மார்ச் 2க்குள் $80.16 உயர்ந்தது. ஆனால் இந்தியாவின் பணவீக்கம் இப்போது குறைந்த அளவிலேயே இருப்பதால் இந்த விலை உயர்வால் பெரிய பாதிப்பு ஏற்படாது என மதிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விலை பணவீக்கம் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜனவரி காலகட்டத்தில் குறைந்து கிட்டத்தட்ட 1.80% உள்ளது. ஜனவரியில் மட்டும் மொத்த பணவீக்கம் 2.75% பதிவாகியுள்ளது. இது ரிசர்வ் வங்கியின் இலக்கான 2 முதல் 6% உள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு 2025 பிப்ரவரி முதல் வட்டி விகிதத்தை கிட்டத்தட்ட 1.25% குறைத்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அத்தியாவசிய பொருட்களின் இருப்பை அதிகரித்தல், கொள்முதல் செய்த தானியங்களை வெளிச்சந்தையில் விற்பது, இறக்குமதியை ஊக்குவித்து ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது, பாரத் பிராண்ட் பெயரில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விற்பனை, எரிபொருள் மீதான வரி குறைப்பு போன்றவை இவற்றில் அடங்கும். மேலும் தனிநபர்களின் வருமான வரி விலக்கு வரம்பை 12 லட்சமாகவும் சம்பளம் பெறுபவர்களுக்கு 12,75,000 உயர்த்தியதன் மூலம் மக்களின் செலவு வருவாய் அதிகரித்துள்ளது. GST வரி விகிதங்களை சீரமைத்ததும் பணவீக்கத்தை குறைக்க உதவியது என நிர்மலா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பிளிப்கார்ட் தலைமையகம். இ-காமர்ஸ் தளமான பிளிப்கார்ட் சிங்கப்பூரில் இருக்கும் தன் தலைமையகத்தை இந்தியாவுக்கு மாற்றியுள்ளது. பிளிப்கார்ட்டின் மறுகட்டமைப்பு மற்றும் இடம் மாறுதலுக்கான அனுமதியை இந்திய அரசு வழங்கியுள்ளது. 2011 சிங்கப்பூரில் நிறுவப்பட்ட தலைமையகம் இந்தியாவுக்கு மாற உள்ளது. பிளிப்கார்ட்டின் மதிப்பு 2024 $3.40 லட்சம் கோடி. 2027 மார்ச்சுக்குள் இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிட பிளிப்கார்ட் இலக்கு நிர்ணயித்துள்ளது.